அஸ்ஸலாமு அலைக்கும். சர்ஃபான் விலாக் BA2 சேனலினூடாக மறுபடியும் ஒரு வீடியோடு வந்திருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து புதிய சேனல். பழைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஆனால் புதிய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிக்கோங்க. நாட்டிலிருந்து தொடைத்து எரிய வேண்டும் இந்த திருடர்களை. கணக்குகளை பார்க்கும்போது தலையெல்லாம் வெடிக்குது. 16 செஃப் வேணுமாம் அந்த ரணிலுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு சமைக்க. ஆனால் பாடசாலையில் குழந்தைகள் பட்டணியுடன் பசியுடன் பாடசாலையில். வேதனையின் உச்சம். இதோ உள்துறை அமைச்சரின் அதிரடியான உத்தரவு. 350 தினார் செலுத்தி பிரைவேட் செக்டாருக்கு மாற முடியும். ப்ரொஜெக்ட் விசா உள்ளவர்கள், கவர்மெண்ட் விசாவில் உள்ளவர்கள். இதோ பதக்கங்களை அள்ளி கொண்டு வந்த தங்கங்கள். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முதல் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு அமைச்சருமான ஷேக் ஃபஹதி யூசுப் சவுதால் சபா கூட்டுறவு சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களில் உள்ள அரசாங்க ஒப்பந்தங்கள் மற்றும் திட்டத்துறையில் இருந்து பணி அனுமதிகளை மாற்றுவதற்கு அனுமதிக்கும் முடிவை வெளியிடுகிறார். அதாவது அரச வேலைகள், ப்ரொஜெக்ட் வேலைகள்லேருந்து, அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டார் வேலைகள்லேருந்து வேலையை மாற்றிக்கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அரசாங்க ஊழியர்கள், சாதாரணமாக கவர்மெண்ட் செக்டாரில் இருந்தவங்க, ஆர்டிகல் 17 இருந்தவங்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் அவங்களுடைய விசா கேட்டகரியை மாற்ற முடியாது. அவங்கள அந்த இடத்துல இருந்து நீக்கினாங்கன்னா அவங்க நாட்டுக்கு தான் போகணும். ஆனால் இப்போ அவங்களுக்கு மாற முடியும். அதே போல் இந்த ப்ரொஜெக்ட் விசாவில் வரவங்க பல பேர் இன்றைக்கு வரைக்கும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தது, இந்த ப்ரொஜெக்ட் விசா, இந்த சின்ன விசாவுக்கு வந்தவங்களுக்கு மாற முடியாதா அப்படின்னு. மாறலாம், தாராளமாக மாறலாம். 350 தினார் கட்டணம், 1 வருட காலம் பூர்த்தியாகி இருக்க வேண்டும். கஃபீலுடைய அனுமதி இருக்க வேண்டும். 350 தினாரும் கஃபீலுடைய அனுமதியும் இருந்து 1 வருட காலம் நீங்கள் பூர்த்தியாகி இருந்தால் ப்ரொஜெக்ட் விசாவில் இருக்கிறவங்க சாதாரண சூன் விசாவுக்கு, நீங்கள் எந்த ஒரு விசாவுக்கு, அகலிக்கோ வேறு எந்த ஒரு விசாக்கோ சாதாரண விசாவுக்கு மாற முடியும். அதே மாதிரி கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்க, சாதாரணமாக இப்போ கவர்மெண்ட் செக்டாரில் சிலருக்கு சம்பளம் ஒரு 300 தினார் இருக்குன்னு வைங்களேன். அதே அவங்களுக்கு ப்ரைவேட் செக்டார், ப்ரைவேட் கம்பெனிகள் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க அதை விட அதிகமாக, இங்கே வாங்க நாங்கள் நல்ல சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்னு. ஆனால் அவங்களால போக முடியாத சூழல் இருந்துச்சு, ஏன்னா ரிலீஸ் எடுக்க முடியாத சூழல். ஆனால் இப்போ கம்பெனி அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா, கவர்மெண்ட் செக்டாரில் அவங்களுடைய செக்டாருக்கு பொறுப்பானவங்க அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா அவங்களும் மாறலாம். அதே மாதிரி ப்ரொஜெக்ட் விசாவில் இருக்கிறவங்க முன்னாடி கேன்சல் பண்ணி நாட்டுக்கு தான் போகணும், வேற எங்கேயும் மாற முடியாத சூழல் இருந்துச்சு. இப்போ 1 வருஷம் முடிஞ்ச பிறகு தாராளமாக மாறலாம். எதிர்வரும் நவம்பர் மாதத்தில் இருந்து இந்த வேலை ஆரம்பமாகுது, இந்த வேலை திட்டம். இன்ஷா அல்லாஹ் இந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காதிம் டு ஷூன், அதே போல் பொது மன்னிப்பு, விசிட் விசா, ஃபேமிலி விசா, மாஷா அல்லா. அல்லாஹ் யத்திகுல் ஆஃபியா. ஷேக் ஃபஹதி யூசுப் சவுதால் சபா, வசீர் தாக்கலியா, அமீருல் பிலாத், அல்லாஹ் தவல்மர், மஷ்கூரின் மத்கசர். உண்மையிலேயே ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த ப்ரொஜெக்ட் விசாவிலேருந்து ரொம்ப பேர் மாற முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு முந்தலாம் பிந்தலாம், சரியான எக்ஸாக்டான டேட் தெரிவிக்கலை. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த ப்ராசஸ் ஓகே ஆகிடும். நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் கன்வின்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கஃபீல ரெடியாக அந்த டேட்டுக்கு மாறுறதுக்கு. அதே போல் இன்னொரு மிக முக்கியமான தகவல், ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் நாட்டிலேருந்து உங்கள் கஃபீலோட பேசிக்கோங்க. குறிப்பாக அந்த காதிம் விசாவில் இருந்துட்டு நாட்டுக்கு லீவில் போகிறவங்க, ஏன்னா சில கஃபீல்கள் பிடிச்சி கேன்சல் பண்ணி விட்டுடுறாங்க. அப்புறமா ஏர்போர்ட்டுக்கு கடைசியில் அநியாயமாக திரும்பி போகிறாங்க. அதனால் தயவு செய்து முடிந்த வரைக்கும் செக் பண்ணுங்கள். முதலாவது செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் வாங்க. ரொம்ப கவனம். ஏன்னா சில நேரத்தில் இந்த மாதிரி நிறைய அநியாயம் நடக்குது. ஆனால் சொல்லி அதை ஒப்பேற்ற முடியாது. ஏன்னா அதுக்கு நியாயமான தீர்வு ஒன்று கிடையாது. ஏன்னா நீங்களே சட்டவிரோதமாக தான் அக்காம அடிச்சிருக்கிறீங்க. வெளியில் அக்காம அடிக்கிறதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் அக்காம அடித்தது தவறு. அந்த தவறால் தான் இன்றைக்கி அனுபவிக்கிறீங்கன்னு நினச்சிக்கோங்க. வெளியில் அக்காம அடிச்சிருந்தீங்கன்னா யாருமே உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் இங்கேருந்து போகிறவங்க ஒன்று விசாவை கேன்சல் பண்ணிட்டு போங்க, இல்லது அக்காமா இருந்துச்சுன்னா திருப்பி இங்கே சரி ரிலீஸ் ஆகிடுங்க. விசா வச்சுட்டு போகாதீங்க, போனால் திருப்பி புதிய விசாவில் வர முடியாது. இதோ 2024ஆம் ஆண்டு தாய்லாந்தில் இடம்பெற்ற கிக் பாக்ஸிங் போட்டியில்
வெள்ளி பதக்கத்தினை பெற்று எமது நாட்டுக்கும் ஊருக்கும் சமூகத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார் முகமது ஜசீர் கான் ஜெயின் அஹ்மத். அதே போல் இன்னும் பல மாணவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. இதில் இந்த மாணவருடைய கோச் வந்து முகமது ஃபஹீத் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், மற்ற செல்வங்களுக்கும் வாழ்த்துக்கள். මොයිතයි ලෝක ශූරතාවලේදී පදක්කම් දිනු ශ්‍රී ලංකා කණ්ඩායම දිවයිනට පැමිණියා. ඒ සඳහා ශ්‍රී ලංකාව නියෝජනය කරමින් සහභාගී වූ ක්‍රීඩකවන් සංඛ්‍යාව 40ක්. ඔවුන් රන් පදක්කම් 2ක්, රෙදි පදක්කම් 9ක් සහ ලෝකඩ පදක්කම් 8ක් දිනා ගැනීමට සමත් වුණා. මෙම ශූරතාවලට රටවල් 152කින් එක් වූ ක්‍රීඩකවන් සංඛ්‍යාව 3500කට අධිකයි. මොයිතයි සංගම් ජාත්‍යන්තර සම්මේලනය සංවිධානය කළ මෙම ශූරතාවලිය තායිලන්තයේ බැංකොක්යේදී පැවැත්වුණා. முகமது ஜசீர் கான் ஜெயின் அஹ்மத் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜமியல் அஸ்கர் உடத்தல வின்ன ஸ்கூலில் படிக்கிற ஒரு மாணவர். அதே போல் இன்னும் பல மாணவிகள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கிறாங்க. அதே மாதிரி பங்கேற்று நாட்டுக்கு பல தங்க, வெள்ளி, வெண்கல பதக்கங்களை குவிச்சிருக்கிறாங்க. அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் எதிர்கால சந்ததிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அதிபருக்கு அவருடைய வேலைப்பணு காரணமாக இன்றைய தினம் சற்று தாமதித்து வருவதாக சொல்லியிருக்கிறார். அவர்களையும் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்தி 126 பாதுகாப்பு பிரிவு வேணும், 16 செஃப்கள் வேணும். செஃப் சமைக்கிற சமையல்காரர்கள் தேர்ச்சி பெற்றவங்க 16 பேர் வேணுமாம். 6 வைத்தியர்கள் வேணுமாம். 26 துப்பாக்கிகளும் 568 தோட்டாக்களும், முகமூடிகள், அந்த மாஸ்க் வந்து கண்ணீர் புகை மாஸ்க் 2, வாகனம், இன்னும் எக்ஸெட்ரா. முன்னாள் ஜனாதிபதிக்கு இவை அனைத்தும் வழங்க வேண்டும் அப்படின்னு தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளான் இந்த கிளப்பயல் ரணில். இவ்வளோ காலமா ஆட்சியில் இருந்து நல்லா சுரண்டி சாப்பிட்டு போதாததுக்கு ஆட்சியில் இருந்து போய் அதிகாரத்தில் இருந்து போன பிறகு இவனுங்களுக்கு கட்டையில் போகிற வயசில் 16 செஃப் எதுக்கு ஒன்று புதைக்கிறதுக்கா? நாசமாக போனவனுங்க, நாட்டை சீரழிச்சது போதாதுன்னு உண்மையிலேயே வேதனையாக இருக்குது. இந்த குழந்தைய பாருங்கள், காலையில் ஸ்கூலுக்கு வரும்போது என்னம்மா சாப்பிட்டு வந்தேன்னு கேட்டால், அம்மாக்கிட்ட பணம் இல்லை, நேற்று நைட்டு கூட பக்கத்து வீட்டு ஆண்டி வீட்டில் தான் சாப்பிட்டோம், சாப்பாடு இல்லாததால் தண்ணீரில் சர்க்கரையை சீனியை கலந்து குடிச்சிட்டு வந்தேன், பசிக்குதான்னு டீச்சர் கேட்கும்போது பசிக்குது தான், ஆனாலும் பரவாயில்ல இன்னும் கொஞ்ச நேரம் தானே, நான் இருந்துட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லுது இந்த குழந்தை. මොකුත් නෑ ගෙදර කියලා කියන්නේ ඇයි අම්මාර කොහෙද වැඩකට යනවා නේද ගෙදරද සල්ලි ගෙද එතකොට ඒකේ අම්මා සීට්ටු දාලා තියෙනවනේ බඩ සීට්ටු එකේ සීට් දාලා තියෙන ඒවට දුන්නාම අම්මගේ ණය දුන්නාමත් අම්මට ඉතුරු වෙනවා. එතකොට දැන් ඊයේ රාත්‍රියේ මොනවද කෑවේ? ඊයේ රාත්‍රියේ නන්ද කෙනෙක් දීලා බත් ටිකක් අද උදේ වෙමුකුත් නෑ. එතකොට ඉස්කෝලේ ගෙනාවේ මොනවද කන්න? ඊයේ අද ගෙනාවේ. ඉතින් එතකොට දැන් ඊයේ රෑ නැන්දලාගෙන් බත් කෑවා. අද උදේට ගෙනාවෙත් නෑ. අද දවල්ට ගෙනාවෙත් නෑ. ඉතින් ඔය ඉන්නේ කොහමද? බඩගිනිනේ. නෑ අද මැඩම් මට කැන්ටින් එකෙන් අද ඔය ඔක ඇහෙන්නේ. ඔක තියන්න පැත්තකින්. මොකද මේ අපේ ගණන් මැඩම් මට කැන්ටින් එකෙන් රොටි කන්න කිව්වද? නෑ බත් එකක් තියෙනවා කිව්වා. ඊට පස්සේ කිල්ල ගන්න කියද්දී අමිරන්න නෑ. කැන්ටින් එකේ කෑම නෑ කිව්වද? එතකොට දැන් ඉතින් උදේටත් කන්න නැතුව දවල්ටත් කන්න නැතුව කොහොමද ඉස්කෝලේ වැඩ කරන්නේ? දැන් ඔයාට බඩගිනි නැද්ද? බඩ දැවිලා හැදෙන්නේ නැහැ? හැදෙනවා. වතුරේකට සීනි දාලා දුන්නා. කොයි වෙලාවේද? උදේ. කවුද දුන්නේ? අම්මින් නන්දා. ඉතින් බත් නැතුවම වතුරේකට සීනි දාලා දුන්නද? මේ නදීර එන්නකෝ පුතේ.
අර මේ මොනවාද චමිල මිස්ගෙන් අහන්න මේ ලොකු සර්ට අර බත් දෙන කෑ அம்மா வேலைக்கு போகிறாங்க தானே, ஏன் அந்த பணம் எங்கே? அம்மா வந்து பொருட்களுக்காக சீட்டு போட்டிருக்காங்க, அம்மாவுடைய கடனுக்கே அந்த கணக்கு சரியாக வருது, அதால் அம்மாவுக்கு நான் கரைச்சல் கொடுக்கல, கஷ்டம் கொடுக்கல. உள்ளே போனாங்களாம் சாப்பிட்றதுக்கு, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்க கேண்டீனில் சாப்பாடு இருக்குன்னு, போய் அங்கே பார்த்தா சாப்பாடு கிடைக்கல. அதுக்கப்புறமா திரும்பி வந்திருக்குது. அந்த முகத்தை, பிஞ்சு முகத்தை பாருங்கள். இந்த மாதிரியான சூழல், இந்த சூழலுக்கு காரணம் யார்? இந்த இருக்கிற நாய்கள், திருட்டு நாய்கள், திருடன்கள், நாட்டையே சூறையாடிய கள்வர்கள், கயவர்கள். இன்னைக்கு நடுக்கடலை குட்டிகளோட கும்மாளம், குடி கூத்து கும்மாளம். எவன் அப்பம் வீட்டு சொத்து? யார் அப்பம் வீட்டு காசு? இதெல்லாம் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இவன் என்ன பரம்பரை பணக்காரனா? அப்பா தாத்தா பாட்டன் சேர்த்து வச்சுட்டு போன சொத்துலையா இவங்கெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் சொகுசு கப்பலில் குட்டிகளோட கூத்தடிக்கிறதுக்கு? ஒவ்வொருத்தரையும் ட்ரைனிங்குக்கு அனுப்பாமல் ட்ரைனிங்குக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி 70,000 ஒவ்வொருத்தட்டையும் எடுத்து அதை வேறையா அக்கௌண்ட் பண்ணி இன்னொருத்தன் அக்கௌண்ட்டில் சேர்த்துருக்கிறான் இந்த மனுஷ நாணயக்காரன கூடிய மகா திருடன். அதுக்கப்புறமா ட்ரைனிங்கே இல்லாமல், இன்னைக்கு ட்ரைனிங்கே இல்லாமல் வந்து எத்தனையோ பேர் சகோதரிகள், தாய்மார்கள் இன்னைக்கு ட்ரைனிங் இல்லாததால் எதுவுமே இந்த நாடுகளுக்கு தெரியாமல் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு இவனுங்க கூத்து கும்மாளம் குடி எப்படியெல்லாம் கூத்தடிக்கிறானுங்க பாருங்கள். யார் வீட்டு காசு? இந்த மாதிரி தான் அப்பாவிகளையும் ஏழை மக்களையும் ஏமாற்றி வயிற்றில் அடித்து அவங்களுடைய பணத்தை வச்சு இவனுங்கெல்லாம் சொகுசாக வாழ்கிறானுங்க. இன்னமும் இதே மாதிரி நம்மளுடைய இலங்கை மாதாவை அப்படியே விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆளுக்கு ஒரு பக்கம் கை கால் தலை வாய் மூக்குன்னு பிச்சு சாப்பிட்ருவானுங்க. எதுவுமே மிஞ்சாது. நம்மளுக்கு மிஞ்சாட்டியும் பரவாயில்ல, நம்மளுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு கூட மிஞ்சாது. இந்த திருட்டு நாய்களை, இந்த திருடன்களை, ஊழல்வாதிகளை, பெருச்சாலிகளை நாட்டிலிருந்து விரட்டி அடிக்கணும். இப்போ பாருங்கள், முன்னாடி வரும் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொருத்தனுடைய ஃபோட்டோ போட்டு வரும். சிங்கள மொழி தெரியாட்டியும் அவனுங்களுடைய ஃபோட்டோவையும் அவனுங்களுடைய வாகனங்களையுமாவது பாருங்கள். இவ்வளவு வாகனமும் ஜனாதிபதியினுடைய தலையீட்டில், முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாக்கிபல்லாவுடைய ஆட்சியில் எல்லாமே சொகுசு வாகனங்கள் கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு? வேலை வெட்டியே இல்லாத தெரு நாய்களுக்கு. හිටපු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහතාගේ උපදේශකවරියක ලෙස පත් කර සිටි හිටපු නගරාධිපති රෝසි ජනනායක මහත්මියට මෙම පෝෂකයන් එස් වර්ගයේ අධිසුකුබ්බෝගී මුද්‍රාතය ලබා දී තිබූ බව ජනාධිපති මාධ්‍ය අංශයෙන් නිකුත් කළ වාර්තාවෙන් අනාවරණය වනවා. කෙසේ වෙතත් රෝසි ජනනායක මහත්මියට ලබා දී තිබූ රථය පිළිබඳ වැඩිදුර තොරතුරු ජනාධිපති මාධ්‍ය අංශය අනාවරණය කර නැහැ. 2012 වසරේ නිෂ්පාදනය කළ මේ වර්ගයේ මූට්‍රාතයක් මෙරට වෙළඳපොලේ අලෙවි වන මිල දල වශයෙන් රුපියල් ලක්ෂ 210ක්ම වනවා. 2022 වසරේ නිෂ්පාදනය කළ මේ වර්ගයේ මූට්‍රාතයක් මෙරට වෙළඳපොලේ රුපියල් ලක්ෂ 320කට අධික මිලකට අලෙවි වනවා. හිටපු ජනාධිපතිවරයා වාහන 107ක් සිය පෞද්ගලික කාර්ය මණ්ඩලයට ලබා දී තිබුණේ ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවේ 41 වගන්තියෙන් ලැබී ඇති බලතල අනුවයි. ජනාධිපතිවරයාට සහාය වීම සඳහා ඔහුගේ මතය අනුව ලේකම්වරුන් පත් කිරීමට ව්‍යවස්ථාවේ එම වගන්තියෙන් බලය ලැබෙන අතර අමාත්‍ය මණ්ඩලයේ අදහස් විමසා වෙනත් නිලධාරීන් සහ කාර්ය මණ්ඩලය පත් කළ හැකියි. කෙසේ වෙතත් ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාවට අනුව මෙම පෞද්ගලික කාර්ය මණ්ඩලය සඳහා වැටුප් ගෙවීම සිදුවන්නේ රටේ ජනතාවගේ මුදල් වලින් පවත්වාගෙන යන ඒකාබද්ධ අරමුදලෙන්. ජනාධිපති කාර්යාලය අද නිකුත් කළ වාර්තාවට අනුව හිටපු ජනාධිපතිවරයා ලේකම්වරුන් 5 දෙනෙකුට සහ කාර්ය මණ්ඩල ප්‍රධානී සාගල රත්නායක මහතාට මේ පදනමින් සුකුප්භෝගී වාහන ලබා දී තිබෙනවා. කාර්ය මණ්ඩල ප්‍රධානී සාගල රත්නායක මහතාට ලබා දී තිබුණේ Toyota V8 වර්ගයේ ජීප් රථයක්. ජ්‍යෙෂ්ඨ උපදේශකයින් ලෙස පත් කර සිටි අකිල විරාජ් කාර්යවසම් ආචාර්ය RHS සමරතුංග, සුනන්ද මද්දුම බණ්ඩාර සහ වඩිවේල් සුරේෂණ මහත්වරුන්ටද ලබා දී තිබූ සුකුප්භෝගී මෝටර රථ ජනාධිපති කාර්යාලයට ආපසු බහර දී තිබෙනවා. මීට අමතරව තවත් උපදේශකයින් 8 දෙනෙකුට හිටපු ජනාධිපතිවරයා සුපිරි වාහන ලබා දී තිබූ බව ජනාධිපති මාධ්‍ය අංශයෙන් නිකුත් කළ වාර්තාවෙන් අනාවරණය වනවා. හිටපු පාර්ලිමේන්තු මහලේකම් ප්‍රියානි විජේසේකර, හිටපු අමාත්‍යාංශ ලේකම්වරුන් වන ආචාර්ය සුරින් බටකුඩ මෙන්ම ආර් පාස්කර ලිංගම් යන මහත්වරුන්ද ඒ අතරට ඇතුළත්. ප්‍රධාන සම්බන්ධීකාරක ලෙස පත් කර සිටි හිටපු ඇමති පී හැරිසන් මහතාට ලබා දී තිබුණේ නිසාන් පෙට්‍රෝල් වර්ගයේ ජීප් රථයක්.
හිටපු ජනාධිපතිවරයාගේ පෞද්ගලික කාර්ය මණ්ඩලයට පත් කර සිටි අධ්‍යක්ෂ ජනරාල්වරුන් 8 දෙනෙකුට ලබා දී තිබූ සුපිරි මෝටර රථ 8ක්ද ආපසු බර දී ඇතැයි ජනාධිපති මාධ්‍ය අංශය අනාවරණය කළා. හිටපු ජනාධිපතිවරයා සිය පෞද්ගලික කාර්ය මණ්ඩලයට පත් කර සිටි අධ්‍යක්ෂවරුන් 26 දෙනෙකුට සුපිරි මෝටර රථ ලබා දී තිබූ බව ජනාධිපති මාධ්‍ය අංශය නිකුත් කළ වාර්තාවෙන් අනාවරණය වනවා. වාහන ආපසු බර දී තිබූ හිටපු ජනාධිපතිවරයාගේ සම්බන්ධීකරණ ලේකම්වරුන් ගණන 10ක්. සෙන්දික් තොන්ඩමන් ආණ්ඩුකාරවරයාටද හිටපු ජනාධිපතිවරයා පරිහරණය සඳහා ලෑන්ඩ් රෝවර් ඩිස්කවරි 4 වර්ගයේ ජීප් රථයක් ලබා දී තිබෙනවා. හිටපු ජනාධිපතිවරයාගේ පෞද්ගලික කාර්ය මණ්ඩලය ලෙස ප්‍රතිලාභ ලබා වාහන පරිහරණය කළ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරුන් ගණන 38ක්. රාජ්‍ය අමාත්‍ය සීතා අරමිපොල මහත්මියට බෙන්ස් S300 වර්ගයේ සුපිරි මෝටර රථයක් ලබා දී තිබූ අතර මහින්දනන්ද අලුත්ගමගේ මහතාට ලබා දී තිබුණේ Toyota Land Cruiser Prado රථයක්. පොදුජන පෙරමුණේ රංජිත් බණ්ඩාර සහ ගාමිණී ලොකුගේ යන මන්ත්‍රීවරුන්ටද ජනාධිපතිවරයාගේ පෞද්ගලික කාර්ය මණ්ඩලය යටතේ වාහන ලබා දී තිබෙනවා. මීට අමතරව විමල වීර දිසානායක මිලන් ජයතිලක නිමල් පියතිස්ස උදයන කිරින්දිගොඩ ජගත් ප්‍රියංකර කෝකිල අගුණවර්ධන මංජුල දිසානායක එම් රාමේශ්වරන් සුදත් මංජුල රාජිකා වික්‍රමසිංහ චින්තක මායාදුනිය ප්‍රියංකර ජයරත්න ගුණතිලක රාජපක්ෂ සහ ඩග්ලස් දේවානන්ද යන පිරිසද වාහන ප්‍රතිලාභ ලැබූ මන්ත්‍රී ලැයිස්තුවට ඇතුළත්. අධිකරණ නියෝගයෙන් මන්ත්‍රීදුරය අහිමි වූ ඩයනා ගමගේ මහත්මියටද හිටපු ජනාධිපතිවරයාගේ පෞද්ගලික කාර්ය මණ්ඩලය යටතේ V8 වර්ගයේ සුකුම්භෝගී රථයක් ලබා දී තිබෙනවා. ප්‍රදීප් උඳුකොඩ SM චන්ද්‍රසේන මధుර විතානගේ SMM මුෂරෆ් සුදර්ශන දෙනිපිටිය සම්පත් අතුකෝරාල වීරසේන ගමගේ මුදිතා ප්‍රශාන්ත දසෝයිසා උදේශාන්ත ගුණසේකර SB දිසානායක අසංක නවරත්න ගයාශාන් නවනන්දන උපුල් මහින්ද රාජපක්ෂ කපිල අතුකෝරාල විජිත බේරුගොඩ ජයන්ත කැටගොඩ අජිත් රාජපක්ෂ SV මුදුකුමාරන සහ සහන් ප්‍රදීප් විතාන වාහන භාවිත කළ සෙසු මන්ත්‍රීවරුන්. ජනාධිපති මාධ්‍යංශය නිවේදනය කළේ මෙම වාහන ජනාධිපති කාර්යාලයෙන් පිටත පරිශ්‍රයේ ගල් කිරීමට සිදුව ඇත්තේ පරිශ්‍රය තුළ ඉඩ කඩ නොමැතිවීම හේතුවෙන් බවයි. කිසිසේත් එය ප්‍රදර්ශනය කිරීමේ අරමුණින් සිදු කළ ක්‍රියාවක් නොවන බවද ජනාධිපති මාධ්‍යංශය අවධාරණය කළා. ජනාධිපති අනුර කුමාර දිසානායක මහතා ලබා දුන් උපදෙස් අනුව මෙම වාහන අත්‍යවශ්‍ය සේවා සඳහා ලබා දීමට ජනාධිපති කාර්යාලය මේ වන විට කටයුතු යොදා තිබෙනවා. சாராய கடையை நைட்டு 12 மணி வரைக்கும் திறந்து கொடுக்கணும், கஞ்சா நாட்டணும், நம்ம நாட்டிலையும் கஞ்சா உற்பத்தி பண்ணணும்னு சொன்ன அந்த பைத்தியகாரிக்கும் சில திருடனுகளுக்கும் இவனுங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். இப்போ இந்த ஃபோட்டோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க தானே, ஒவ்வொரு ஊர்லையும் உங்களுடைய ஒவ்வொரு ஊர்லையும் வந்து இப்போ நீங்கள் எத்தனையோ ஊரவர்கள் இருக்கிறீங்க தானே, இந்த சேனலில் பார்க்குறது ஒரே ஊரவர் அல்லையே பல ஊர்களில் இருக்கிறவங்க இருக்கிறீங்க தானே. உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தர் பரிச்சயமான ஆளாக இருப்பார் தானே அதில் இருக்கக்கூடியவன். ஏதாவது ஒன்று பிடுங்கினது ஏதாவது ஒன்று இருந்தால் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. உங்கள் ஏரியாவுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுருக்காங்க. ஆஃப்டர் ஆல் ஒரு லைட்டு மாட்டியிருப்பாங்க. இவனுங்களுக்கெல்லாம் வாகனம், அதுவும் கோடிக்கணக்கில் பெறுமதியான வாகனம், அரசாங்க சம்பளம், அவங்களுக்குரிய செலவு, அந்த வண்டிக்குரிய பெட்ரோல் அது இது செலவு எல்லாமே அரசாங்கம் கொடுக்குது. யார் வீட்டு காசு? ரணிலுடைய காசா? ரணில் தாத்தா பாட்டியுடைய காசா? ரணில்னு கொஞ்சம் காலம் செத்தானுங்க. ரணில் நாட்டை காப்பாற்றினாரு, நாட்டில் போலின் இல்லாமல் ஆக்கினார், மயிருக்குள்ளே இல்லாமல் ஆக்கினார். ஸ்தாஃபிருல்லா, கடுப்பாகுது. எவ்வளோ வண்டிகள், எவ்வளோ யாரோட சொத்துடா அதெல்லாம். மக்களே, இதுக்கு மேலேயும் நீங்கள்லாம் சிந்திக்கலைன்னு வைங்களேன், இதுக்கு பிறகு எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலையும் இந்த நாய்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு நம்மளுடைய முஸ்லீம் சமூகத்தில் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க திருட்டு நாய்கள், இவனுங்களெல்லாம் இன்னமும் நம்பி இவனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னு வைங்களேன், உங்களை போல ஒரு முட்டாள்கள் யாருமே இல்லை. அது மட்டுமா, இன்னைக்கு தூதரகங்களில், ஒவ்வொரு நாட்டு தூதரகங்கள்லையும் இருக்கக்கூடியவனுங்க யார் தெரியுமா? எல்லாமே இவனுங்களுடைய மாம, மச்சான், தம்பி, மக, மருமக எல்லாமே இவனுங்க குடும்பம் தான். ஒரு லிஸ்ட்டே வந்திருக்குது, அந்த லிஸ்ட்டை பாருங்கள். இந்த லிஸ்ட் வருது பாருங்கள். பேரை சொல்லுவாங்க தானே, பேரையும் நாடையும் சொல்கிறாங்க, அது ஆங்கிலத்தில் தானே, பாருங்கள். මේ කියන්නේ යන කතාව අතිශය සංවේදී. ඒ කියන්නේ හරිම වේදනාවක් දැනෙනවා. අපේ රටවල් මේ විදිහට බංකොලොත් තුනේ අරුම පුදුම සිදුවීම් නිසා නෙවෙයි. මෙන්න මේ කියන රාජ්‍ය තමන්ගේ බූදලයක් ලෙස මංකොල්ල කාපු එක බූදලයක් ලෙස භුක්ති විඳපු හින්දා කියලා කවුරුත් මතක තියාගන්න. අපි අමාරුවෙන් මහන්සි වෙලා ඉගෙන ගන්නවා. දරුවන්ට උගන්වනවා. උන්ව කවදා හරි හොඳ තැනකට යවන්න අපි මහන්සි වෙනවා. හැබැයි ඒ සියල්ලටම අභිබවා දේශපාලනික වශයෙන් උන්ට තියෙන හිතවත්කම් උන්ගේ දරුවෝ තරුණක් ගලා ලෝකෙ ඉහළින්ම වාඩි කරවලා තියෙනවා.
ඒකයි මේ රටේ ඛේදවාචකය වෙන්නේ. මෙච්චර කාලයක් දේශපාලනය ගත්තත් සජිත්ට ඒක තාත්තගෙන් හම්බ වෙනවා. මහින්දටත් ඒක පරම්පරාවෙන් එනවා. බණ්ඩාරනායක පවුලටත් එහෙමයි. රනිල් වික්‍රමසිංහටත් එහෙමයි. එහෙම පරම්පරාවක් ගෑවිච්ච නැති තැනකින් ආපු අවස්ථාව තමයි අපිට තියෙන්නේ මේ මොහොතේ මාලිමාවට බලය යාම. හැරෙන් අනිත් හැමතැනම පවුල හරහා ආපු ක්‍රමවේදය ඔස්සේ බොහොම පහසුවෙන් උන්ගේ පුටු ආරක්ෂා කරගත්තා. අනුර කුමාර දිසානායක මාලිමාවේ ජනාධිපතිවරයාට ලොකුම වගකීමක් පැවරෙනවා මෙන්න මේක සුද්ධ කරලා දෙන්න. මේ කාරණා ටික අහුවහම ඔබට පපුවේ අමාරුවක් තියෙනවා නම් ඔබට ටිකක් පපුවට තව ටිකක් බරගතියක් දැනෙවි. ඒ නිසා වැඩි හිතට ගන්න එපා. අපි මේක වෙනස් කරමු කියලා තැන කියලා ඉමු. ඔබ අපි මේ කාරණා සියල්ල උපුටා ගන්නේ අනිද්දා පුවත්පතේ කියන අපේ ජනරන්ජන මහත්තයාගේ පත්තරේ ලසන්ත රුහුණගේ ලියපු ලිපියකින්. ඒ ලිපිය කියවලා වටිනම වැදගත්ම කාර්යාල කිහිපයක් කාරණා කිහිපයක් මම උපුටගත්තා ඔබ වෙනුවෙන් ගෙනෙන්නට. විදේශ තානාපති කාර්යාලවලට කොහොමද අපේ අයියලා දේශපාලනික පත්වීම් සිද්ධ කරලා තියෙන්නේ? ඇමරිකා එක්සත් ජනපදයේ තානාපති විදිහට මහින්ද සමරසිංහ පත් කරනවා. ඌ ඇමතිවරයෙක් සහ ඌට රාජ්‍යතාන්ත්‍රික වශයෙන් අතීතයේ අම්මාකාරයක් අත්දැකීමක් තියෙනවා. අපි ඔහුගේ පත් කිරීම ගැන නම් වැඩි විවේචනයක් එල්ල කරන්නේ නැහැ. මොකද හේතුව ඔහු ජිනීවා වලදීම හොඳ බැලන්ස් එකක් මීට කලින් කරලා තිබුණා. ඒ නිසා මහින්ද සමරසිංහගේ අම්මාකාරයකින් දේශපාලනික අත්දැකීමක් සහ තානාපති සේවයේ අත්දැකීමක් ඇති කෙනෙක්. ඒක පැත්තකින් තියමු. මේකේ තුන්වෙනි නිලධාරියා කවුද? පොහොට්ටුවේ ඉඳගෙන රටටම විහිළුවක් වෙන එහෙට මෙහෙට පයින් SB ගේ පුතා තාරක දිසානායක තමයි මේකේ තුන්වෙනි නිලධාරියා වෙන්නේ. ඉතින් මේ රටවල් ගොඩයයි කියලා අපිට සතුටු වෙන්න පුළුවන්ද? ඒ වගේම මේකේ ලිපිකාරණයක් ලෙස කටයුතු කරනවා මුළු ලෝකෙටම ලොකු කයිවාරු ගහන නීතිය ගැන රට හදන විදිය ගැන ලොකු කයිවාරු ගහන ලිපිකාරණයක් විදියට කටයුතු කරන්නේ සුසිල් ප්‍රේමජයන්තගේ දින්නේ ඉන්දිවරි කුලරත්න. තවත් රෙදි ඇඳගෙන මේ මිනිස්සුන්ට කතා කරන්න පුළුවන්ද කියලා විතර කල්පනා කරලා බලන්න. ඒ වගේම තමයි මේකේ අයපත් වෙන්න කලින් මෙතන ඉඳලා තියෙන්නේ අර මියුසිකල් ෂෝ තියලා එයාටම සින්දු කියන අවස්ථාව හදලා දුන්න බන්දුල ගුණවර්ධනගේ පුතා අන්න එයා තමයි ඊට කලින් ඔතන ඉඳලා තියෙන්නේ. ඉතින් කොහොමද මේ රටවල් මෙහෙම තියෙන එක ගැන සතුටු වෙන්න ඕනේ නේද? ඒ වගේම මේ තානාපති කාර්යාලයේ මාධ්‍ය නිලධාරිය විදිහට ඉන්නේ හිටපු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහගේ මාධ්‍යාපන කටයුතු ලෙදුණු අශෝක ජයතුංග. ඉතින් මේ හාමුදුරනේ මේ රටවල් නේද? ලොස් ඇන්ජලිස් නුවර කොන්සල් ජනරල් වරයා වෙන්නේ වෛද්‍ය ලලිත් චන්ද්‍රදාස. ඕ හිටපු ජනාධිපතිවරුන් වන මහින්ද රාජපක්ෂ සහ ගෝඨාභය රාජපක්ෂගේ මස්සිනා. ඒ කියන්නේ ඔවුන්ගේ සහෝදරියගේ ස්වාමි පුරුෂයා. අරිශෝක්නේ ඕස්ට්‍රේලියාවේ කැන්බරාහි මහා කොමසාරිස්වරයා විදිහට කටයුතු කරන්නේ ජනාධිපති කාර්යාලයේ සේවය කළ විශ්‍රාමගිය චිත්‍රාංගනී වාගීශ්වර. මේ කාර්යාලයේ තුන්වෙනි නිලධාරියා වෙන්නේ ඔන්න ලස්සන කතාවක් BC ප්‍රනාන්දු පුල්ලේ. කවුද මේ? අරුන්දික ප්‍රනාන්දු කියන රාජ්‍ය ඇමතිවරයාගේ බිරිඳ. මොන රටක්ද මේක නේද? ඕස්ට්‍රේලියාවේ මෙල්බන් කොන්සල් ජනරල් වරයා සම්දිත් සමරසිංහ. ඔව් අර කෑගල්ලෙන් ඉඳලා ඉතින් ත්‍රිකුණාමලට කියලා අන්නේ පරදිච්ච മന്ത്രിවරයා තමයි ඕස්ට්‍රේලියාවේ මෙල්බන් වල කොන්සල් ජනරල් වරයා. කොහොමද? ජපානයේ ටෝකියෝ නුවර තානාපති රොඩ්නි පෙරේරා. ඔහු හිටපු ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහගේ සමීපතෙක් වන රොනල් පෙරේරාගේ සහෝදරයා. මේ කාර්යාලෙම ලිපිකාරයෙක් වශයෙන් 2006 වසරේ ඉඳලා කටයුතු කරනවා ඉන්දු ගුණරත්න. ඒ තමයි හිටපු ඇමති නිමල් සිරිපාලගේ ඥාති. දියනේ ඉතින් ජපානයේම තමයි නිමල් සිරිපාලටත් හරියන්නේ අපිට ඉතින් මෙයා ගැන වැඩි කතා කරන්න යන්නේ නැහැ. තුන්වෙනි නිලධාරියා ලෙස කටයුතු කරන්නේ හිටපු රාජ්‍ය ඇමති පියල් ශාන්තගේ පුතා වන කසුන් සිල්ලා. මොනවා දැනගෙනද මේ රටේ උපාධිගත් අහිංසක දරුවෝ කොච්චර ඉහළට ඉගෙන ගත්තද? ටෙස්ලා එක පරද්දලා යන්න ඉංජිනේරින් ප්‍රොජෙක්ට් එක ලංකාවේ දරුවෙක් දිනනවා. ලංකාවෙන් ඉගෙන ගත්ත විද්‍යාර්ථයෙක් දිනනවා. එහෙම ඉන්න මිනිස්සු ඉන්න රටක තමයි මේ කොහත් ඉන්න කාලකන්ණින්ගේ දරුවෝ ගෙනල්ලා මේ වගේ වාඩි කරලා මේ රටවල් වල ප්‍රතිරූප ලෝකෙට පෙන්වන්න උන්ව පාවිච්චි කරන්නේ. සීෂල්ස් වල මහා කොමසාරිස්වරයා වෙන්නේ හිටපු ජනාධිපති මහින්ද රාජපක්ෂගේ මස්සිනා ශ්‍රීමාල් වික්‍රමසිංහ. ශිරන්තිගේ සහෝදරේ ශ්‍රී ලංකන් එකට ගොබ්බ සහෝදරයෙක් දාලා විනාශ කළා. විනාශ වුණාගෙන් පස්සේ කියපු දේ තමයි රජයට බිස්නස් කරන්න බෑ. ඕවා විකුණන්න ඕනේ. මේ තියෙන්නේ රජයේ ව්‍යාපාරවල අවුල නෙමෙයි. ඒවා පාලනය කරන්න දාපු ගොබ්බ තකතිරුවන්ගේ වැරද්ද. උන්ව විනාශ කළා මිසක මේ ආයතනවල වැරද්දක් නෙමෙයි. චීනේ ඉන්දියාව රජයේ ව්‍යාපාර හොඳට දුරනවා. ඒකයි අත්ත කතාව. පලස්තීනයේ ලංකා නියෝජිතයා වන්නේ නියෝජ්‍ය අමාත්‍යවරයෙකු නාවලගේ බැනට් කුරේ. හරි. ඊළඟට තවත් තියෙනවා. ඉතින් මේවා ගැන තවත් කතා කරන්න පුළුවන්. අපි ඉතින් මේ ටික පළ කරපු එක ගැන සතුටු වෙනවා. ඒ වගේම තමයි මේ ප්‍රංශයේ පැරිස් තානාපති කාර්යාලයේ තුන්වෙනි නිලධාරියා හිටපු රාජ්‍ය ඇමති ශාන්ත බණ්ඩාරගේ පුතා වන සහස්‍ර බණ්ඩාරය. මරුනේ.
ඒ වගේම තමයි තවත් තියෙනවා හිටපු අමතිකට එක්කන දුමින්ද දිසානායක. ඒ කියන්නේ බර්ට්ගේ පුතාගේ තවත් පුතෙක් වෙන අමිල දිසානායකත් ඔය කියන තනතුර. ඒ කියන්නේ පංචේ පරිස්ථානාපති කාර්යාලය 3 වෙනි නිලධාරියා විදිහට කටයුතු කරනවා. මුන් හදන රටවල් මුන් මේ රටවල් මුන්ගේ බූදලයක් විදිහට කොල්ල කෑවා. ඔබ මොහොතකට කල්පනා කරලා බලන්න මේ දේවල් මිනිස්සුන්ට හෙළි නොකර මේ හංගගෙන ඉඳීම තුළ අපට නොකිය උන් කොච්චර දේවල් තව භුක්ති විඳලා ඇද්ද. වාහනයට තෙල් ගහපු එක වාහන ගැන කතා කරනවා. අපි ආරාධනා කරනවා ජනාධිපති කාර්යාලයේ පඩිගත්තේ උන් එක කමිෂන් රිපෝට් එකක් එක රිසර්ච් රිපෝට් එකක් එක මොකක් හරි ප්‍රොජෙක්ට් එකක් පටන් ගන්න තියලාද කියලා බලන්න ඕනේ මුන් මෙච්චර වාහන පාවිච්චි කරලා. ඔන්න ඔය වගේ ඛේදනීයයි. මේක අපි අනිද්ද පත්තරයට සූතිවන්ත වෙනවා මේක හෙළිදරව් කියන පිළිබඳ. අනුකුමාර දිසානායක ජනාධිපතිවරයාගෙන් අපි බලාපොරොත්තු වෙන්නේ මේ සම්ප්‍රදාය මෙතනින් එහාට සිදු නොවන්නට මේ පෙට්ටියට ඇන ගහලා මේක වලදමිය යුතුමයි. මේක විනාශ කළ යුතුමයි. එහෙම නොවෙන්නට ඔබටත් යන්න සිදුවෙන බව ஜனாதிபதிவரா மத்த தபாகத் யூத்துவி. இந்த இடத்துல குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு பெயர்களும் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடையது. அவர்களுடைய மகன்களுக்கும் மருமகனுக்கும் மைத்துனனுக்கும் மனைவியின் தம்பி மனைவியின் சித்தி பையன் யாரா நீங்களாம் இவனுங்களாம் இன்னமும் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டில் இருக்கிறீங்க பார்த்தீங்களா. நம்மளை இன்னும் பைத்தியக்காரனாகவே நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. நாம் இன்னும் பைத்தியக்காரனாக தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மள பாதி பேர் இன்றைக்கி கூட இந்த பாருங்கள் இந்த முறை அரசியலில் பாருங்கள் எத்தனை பேர் டயர் நக்கிகளாக இருந்தானுங்க. ஏன் இவனுங்களுக்கெல்லாம் தெரியாது? தெரியும். ஆனாலும் அவங்களோட சொந்த வாசி வீட்டுக்கு வீடு அவங்களுடைய வீட்டுக்கு அரிசி மூட போகுது பணம் போகுது அவனுங்களுடைய சொந்த சுய லாபத்துக்காக நம்மளையும் சேர்த்து அடகு வைக்கிறானுங்க. அதுதான் மறுக்க முடியாத உண்மை. இந்த அரசியல்வாதிக்கு பின்னால் கைகோர்த்து நிற்கிறானுங்க இல்லையா, அவனுங்களுடைய பாக்கெட் மட்டும்தான் நிறையுது. அவனுங்க பாக்கெட்டில் வாங்கி போட்டுட்டு அவனுங்க குடும்பத்தோடு அவனுங்க செட்டில் ஆயிடுவானுங்க, சந்தோஷமாக இருந்துருவானுங்க. ஆனால் இன்னைக்கும் என்னைக்கும் நம்ம மட்டும்தான் கடைசி வரைக்கும் இப்படியே இளிச்சவாயனாகவே இருக்க போகிறோம். யோசிச்சு பாருங்கள், அந்த குழந்தையோட நிலையை யோசிங்க. அந்த நாட்டில் நம்மளுடைய இலங்கை நாட்டில் அந்த குழந்தை அப்படி ஒரு பசியோட பாடசாலையில் இருக்கும்போது இந்த கிழட்டு படுவா ராஸ்கோலுக்கு என்ன கேட்குது, 20 செஃப் வேணுமாம். 16 செஃப், 16 சமையல் நிபுணர்கள் வேணுமா, 16 பேர், 16 செஃப் வேணுமா, 126 பாதுகாப்பு. உன்னைய செத்தாலும் நாய் கூட நக்காது, அதுக்குள்ளே எதுக்குடா உனக்கு 126 பாதுகாப்பு? மன்னிச்சுக்கோங்க, நான் அந்த ஆளோட வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவன் செய்கிற செயல்பாட்டுக்கு அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு வயசாகியும் இவ்வளோ வக்கர புத்தி இன்னமும் வரி தின்ன பார்க்குறானுங்களே நம்ம நாட்டில். வேதனையாக இருக்குது. இதுக்கு மேலே நம்ம மக்கள் திருந்தலைன்னா அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது. செத்து தொலைங்கன்னு விட வேண்டியது தான். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.